பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 41வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களை இரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு உத்தரவு கொடுக்கிறதில்லை என்கிற தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சத்துருக்களை குறித்து சொல்லும் பொழுது, அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களை இரட்சிப்பார் ஒருவரும் இல்லை என்கிறார். மட்டுமல்ல, அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதாவது மனிதர்களிடத்திலிருந்தோ அல்லது தேவனிடத்திலிருந்தோ தன்னுடைய சத்துருக்களுக்கு உதவியோ ஒத்தாசையோ கிடைக்கவில்லை என்பதைத்தான் இங்கே அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற விதமாக தாவீதைப் போல வாழ்கிறவர்களுக்கு தேவன் உத்தரவு கொடுக்கிறவராய் இருக்கிறார், பதில் தருகிறார், ரட்சிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட நாம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ தீர்மானிக்க வேண்டும். தேவனை அறிந்திருக்கிற அநேகர் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனை பிரியப்படுத்தி வாழ்வதிலே தவறுகிறார்கள். துன்மார்க்கருக்கு அல்லது தேவனை அறிந்திருந்தும் தங்களுடைய மனம் போன போக்கில் வாழ்பவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து உதவியை ஒத்தாசையை எதிர்பார்க்கவோ பெறவோ முடியாது. அன்பானவர்களே, தாவீதைப் போல வாழும்படிக்கு நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் தாவீதைப் போல உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற விதமாக வாழும் பொழுது எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறவர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. சத்துருக்களுக்கு மனிதர்களிடத்திலிருந்தோ தேவனிடத்திலிருந்தோ ஒத்தாசை கிடைப்பது இல்லை. ஆனால் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உத்தரவு தருகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு பிரியமாக வாழ்ந்து எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.